हम सभी लोगों को यीशु मसीह के नाम से बधाई हो। अब आप लोगों ने शास्त्र पढ़ते हुए देखे। मैं एक प्रश्न पूछना चाहती हूँ, उस पर क्या लिखा है? अब कोई बाइबल मत देखो। आप लोग सावधान से देखे थे क्या? परमेश्वर ने इजराइल लोगों को कहा, मिस्र लोगों से उन्हें छुड़ाकर वो कानान देश पर लेकर आ गए हैं। இப்போ நீங்க பயிரிடும்போது நீங்க பயிர் செய்த அந்த பலனிலிருந்து முதல் பலனை நீங்க கொண்டு வந்து ஆசாரியர்கிட்ட போய், जब आप लोग बीज बोते हैं उससे पहलोटा जो बीज है उसे लेकर जाके याजक को दीजिए से बोल रहे थे। நீங்க என்ன சொல்லணும்? आप लोग क्या कहना है? ஆண்டவரே, நாங்க சீரியா தேசத்தான் நாங்க தகுதி இல்லாதவங்க, ஆனா நீங்க எங்களை தகுதிப்படுத்தி கானான் தேசத்துக்கு தந்துட்டீங்க। हम जो सीरिया लोग हैं, हम योग्य नहीं है, हमें योग्य कर कर कानान देश को आपने दिया है। நான் பயிரிடு செய்ததை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நான் முதல் தரமா நான் கொண்டு வந்திருக்கேன்। मैंने किसानी किया है, वहाँ से लेकर जो बल आया है वहाँ से लेकर आपको दिया है। ஒரு கேள்வி கேட்க, காணிக்க பேசாமல என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்களா? आप लोग दान में एक प्रश्न पूछती हूँ, दान के पैसे में हम क्या क्या नहीं करना है, क्या क्या नहीं करना है? जो मरे हुए लोगों को घर में नहीं देना चाहिए। நம்ம தசம பாகத்தை हमारे दसवें मास को மரண காரியத்துக்கு செலவழிக்க கூடாது। अपने जो मृत्यु के कार्य पर उन्हें खर्चा नहीं करना चाहिए। 14 वचन। நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன்। நீ எப்படி சொல்லிருக்கு பாருங்க, தசம பாகத்தை எங்க தான் செய்யணும்? हमारे 10 मास को क्या करना है? दसम பாகத்தை ஆசாரியருக்கு கொடுக்கணும்। हमारे 10 मास को हमारे याजक को देना है, यानी நம்ம பாஸ்டருக்கு கொடுக்கணும்। हम पासमान के हाथों पर देना है। அதை என்ன செய்ய கூடாது? उसे क्या नहीं करना है? ஏழைகளுக்கு கொடுக்கணும், சாதாரண ஊழியக்காரருக்கு கொடுக்கணும்। जो गरीब लोग हैं और सेवक लोग हैं उन्हें दे सकते हैं। வேற என்ன செய்ய கூடாது? துக்கம் கொண்டாடுறதுக்கு அதை செலவழிக்கணும்। और शोक मनाने वाले को नहीं देना है। தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்க கூடாது। अशुद्ध कार्य के लिए वो कुछ भी वहाँ से नहीं लेना है। இளவு காரியத்துக்கு, அதாவது நம்ம செத்து போன ஆட்களுக்காக நம்ம வீட்டுல விசேஷம் வச்சா அந்த ரூபாய் செலவழிக்க கூடாது। जो शोक मनाते, जो मर गए उनके लिए, जो दुख मनाते उसके लिए भी नहीं खर्चा करना है। ஆண்டவர் சொன்னபடியே நான் செய்துட்டேன்னு சொல்லும்போது அவர் நமக்கு உடன்படிக்கை கொண்டார்। इस तरह मैं कर पाई हूँ कहने पर वो एक वाचा करते हैं। நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன்னு நீ உடன்படிக்கை பண்ணதுனால इस तरह तू करेगा, आज्ञा करूंगा, सब अनुसार करूंगा बोलेंगे तो तब परमेश्वर आशीर्वाद करेगा। நம்ம எல்லாருக்கும் அவர் வாக்கு கொடுக்காரு। हम सभी लोगों को परमेश्वर वायदा देते हैं। என்னுடைய கட்டளைகள் எல்லாம் 18 வருஷமா। अब 18 वचन पढ़ेंगे। கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும், அடுத்த வருஷம் மாசி, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார்। நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்! हमारे लिए कितना आशीर्वाद को परमेश्वर रखे हैं। எல்லா ஜாதிகளை பார்க்கணும் நம்ம எப்படி இருப்போம்? सभी जातियों से भी हम कैसे रहेंगे? புகழ்ச்சியும் अधिक प्रशंसा கீர்த்தியுமா இருப்போம்। और बहुत शोभा के साथ रहेंगे। நம்ம இல்ல, क्यों अभी ऐसा नहीं நம்ம है? கையில அவர் வந்து எல்லாம் நமக்காக செஞ்சுட்டாரு। वो हमारे लिए सब कुछ कर दिए हैं। கீர்த்தியும் மகிமை மாத்திரமே அவருக்கு பரிசுத்த ஜனமாவும் நம்ம இருப்போம்। और उनके लिए एक पवित्र प्रजा बनकर रहेंगे। அல்லேலூயா, हालेलुया। அந்த வாஸ்தபடி இந்த இதுல செய்தில அது வருது। हम पढ़ते हैं वैसे ही प्रचार में भी आती है। 1 சாமுவேல் पहला सामुएल की पुस्तक 2 அதிகாரம் 9 வசனம்। दूसरा अध्याय 9 वचन। அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை। அல்லேலூயா, हालेलुया। இது யார் பாடுதா? ये कौन गीत गाते हैं? நீங்க சொன்னீங்களா? நீங்க 2 பேரும் சொன்னீங்க। வேற யார் சொன்னா? நீங்க 2 பேரும்।
நம்ம எக்ஸாம் எழுத போறதுல இந்த வருஷம். हम एग्जाम लिखने वाले नहीं है इस साल, ஏன்னா எக்ஸாம்ல ஒழுங்கே இல்ல. क्योंकि एग्जाम सीधा से नहीं होता है. என்னது? சரி பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா हालेलुया. இப்படி கேள்வி கேட்டு ऐसे ही प्रश्न पूछकर அப்போ இது அண்ணா படிக்காங்க. ये अन्ना गीत गाती है. அண்ணாட்ட என்ன குணம் இருந்தது? अन्ना के पास क्या एक गुण था? இப்ப அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். वो अपने पवित्र लोगों के चरणों को संभालते हैं. யார் பரிசுத்தவான்கள்? कौन पवित्रवान है? हम ही हैं. அன்னைக்கு பாலாக்கு சொல்வாரு, उन दिनों में पाला कहते हैं, பிள்ளையாம் சொல்றாரு. फिलेम कहता है. அந்த ஜனங்கள் என்ன वो சொல்றாரு? लोग பிள்ளையாம் என்ன சொல்றாரு? फिलेम से क्या बोले थे? அந்த ஜனங்கள் उस लोग டேஸ் சொல்லுங்க. पवित्र ஓ சேர மாட்டாங்க அடுத்த ஜாதி கூட. दूसरे लोगों के साथ नहीं मेल मिलाप करेंगे, தனித்து வாசம் वो பண்ணுவாங்க. अलग से निवास करेंगे. हालेलुया. அப்போ நானும் நீங்களும் உலகத்தாரோட ஒத்து போகாம हम और आप संसारिक लोगों के साथ मेल मिलाप ना करते हुए பைபிள்ல என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி நடக்கும்போது शास्त्र पर कैसे लिखी है वैसे ही हम चलने के समय पर நம்ம தான் பரிசுத்தவான். हम ही पवित्रवान हैं. அந்த அம்மா பாடுதாங்க, वो माँ जी गाती है, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை वो காப்பார். अपने भक्तों की पाँवों को संभाल के रखते हैं. பாருங்க, இப்போ நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, हम सभी लोग ऐसे सुने रहेंगे. கேரளாவில இருந்து தான் ட்ரெயின் வந்தது. केरला से एक ट्रेन आई. கேரளாவில இந்த வாலிபன் பெட்ரோல் ஊத்தி எரிச்சுட்டான். வந்திருக்கான். दूसरी जगह के एक जवान लड़का केरला के ट्रेन में आया பற்றி था. செய்தி சரியா நமக்கு சொல்லல. எப்படி இருக்குது பாருங்க. इसके बारे में कुछ सही तरह की न्यूज नहीं आई है, मगर देखिए कैसा है. முன்பின் தெரியாம வந்து जो अनजान से आकर ஆட்கள் மேல பெண்கள் மேலதான் அந்த பெட்ரோல் ஊத்தி எரிச்சு போட்டான். जो महिलाओं के ऊपर ही ऐसे पेट्रोल डालकर जला दिए थे. நம்ம போற ட்ரெயினை கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? हम जो जाते हैं उस ट्रेन पर भी परमेश्वर सुरक्षित என் रखेंगे. பிள்ளைகள் போறதுனால இந்த ட்ரெயின் பூரா பாதுகாப்பு செய்யும். मेरे बच्चे लोग कहाँ पर जाते हैं उस ट्रेन पूरा सुरक्षित रहे. யாரெல்லாம் நம்ம ஊருக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கும்? हम कौन कौन गाँव जाने वाले लोगों के लिए प्रार्थना करते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். क्योंकि हम और आप विशेष लोग हैं. அப்போ நம்ம போற ட்ரெயினை கூட பாதுகாப்பாரு. परमेश्वर हमारे ट्रेन को भी सुरक्षित रखेंगे. எங்க பார்த்தாலும் ஆபத்து நிறைஞ்சிருக்கு. कहाँ पर भी विपत्तियां है, भरे हुआ है. ஆனா நம்ம போக்கை வரத்தை அவர் என்ன செய்வாரு? लेकिन हमें आने में और जाने में भी परमेश्वर आशीर्वाद करेंगे. அவர் நம்மை காக்கிறவர். वो हमें सुरक्षित रखने वाले हैं. அதான் அந்த அம்மா பாடுது. यही पर ये बहन गाना गाती है. ஒண்ணு தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். वो अपने भक्तों की पाँवों को संभालेंगे. ரெண்டாவது और दूसरी துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார். और जो दुष्ट लोग हैं अंधकार में चुपचाप बैठे रहेंगे. யார் துன்மார்க்கர்? நம்ம ஆண்டவர் நமக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மள பரிசுத்தவானா மாத்தி இருக்காரு. कौन दुष्ट है? हमें परमेश्वर अपने लहू को देकर पवित्र किए हैं. பரிசுத்தமா இருக்கணும், துன்மார்க்கமா இருக்கணும் நம்ம கருத்துல இருக்கு. हम दुष्ट बने या ना दुष्ट बने हमारे हाथों पर है. மூணாவது பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. अपने बल के कारण कोई प्रबल ना होगा. நம்ம பலத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. अपने बल से हम कुछ भी नहीं कर पाएंगे. இந்த மாசம் 1ஆம் தேதி தானே பேசுனேனா? इस महीना 1 तारीख में मैंने बातें किया था. என்ன பேசுனேன்? क्या बातें किए थे? சொல்லுங்க. இந்த மாசமா 1ஆம் தேதி? இல்ல யோசுவா 3:7 என்னது? யோசுவா 3:7 நான் வாசிக்கிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி தானே? எனக்கு மறந்து போச்சு. நான் என்ன பேசுறேன்? இல்ல இந்த ஆமா இது 3ஆம் வாரம் ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்றேன். ஏப்ரல் மாதம்
ஏப்ரல் 3:7 யோசுவாவுடைய இருந்தது போல கர்த்தர் தாமே உன்னோடு போவார். நீங்க சொன்னீங்களா, அதான் அதுதான் அது நாங்க எங்க எழுதிருக்கேன்னு பார்க்கணும். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக परमेश्वर तेरे आगे जाएंगे அது எடுப்போம். உபாகமோ वो निकालेंगे व्यवस्था विवरण 30 வசனம். जो योशुआ के पुस्तक 7 वचन ஏப்ரல் கொடுத்தது 3:7. அப்படியா? ஆமா. உன்னை மேன்மைப்படுத்துவேனா? மேன்மைப்படுத்துவேன்னா கொடுத்துருங்க. சரி, நான் இவன் பார்த்து தான் சொல்லுவேன். இப்ப எனக்கு தெரியல. 3:7. அப்படியா? யோசுவா 3:7. ஏப்ரல் மாதம் கொடுத்ததா? ஆமா. சரி, இப்போ நம்ம எனக்கு கிடைக்க முடியுது. நம்மளுக்கு முதல் வாரம் 5ஆம் தேதி வந்ததோ? ம்? நீங்க என்ன சொன்னீங்க? आप क्या कहे थे அது இல்ல, இவன் சந்திர சொன்னது. மேன்மைப்படுத்துவேன் ஏப்ரல். அதான் இந்த ஒரு தடவை நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஏன்னா 5ஆம் தேதி 4ஆவது மாசம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்ம எப்போதும் அவர் மேன்மைப்படுத்த தான் ஆசைப்படுது. वो हमें हर बार बढ़ोतरी करने के लिए चाहते हैं। நான் தான் சொன்னேன், நான் அந்த மாசம் முழுவதும் சொல்லிட்டு இருக்கேன். ये पूरे महीने में वही वचन कह रही हूँ। யெரொபெயாம பெரியோர் உலகத்த நாமத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். यरोबेआम को बड़ा नाम को तुझे दूंगा कर कर बोले थे, ஆனா அவர் அதை விரும்பல. लेकिन उन्होंने वो नहीं चाहते இன்னைக்கு थे। நானும் நீங்களும் எதை விரும்புறோம்? आज हम और आप क्या चाहते हैं? உலகத்தையே அல்லது ஐஸ்வர்ய சம்பன்னராகிய நம்ம ஆண்டவரையா? जो संसार को या परमेश्वर धनी परमेश्वर उन्हें चाहते हैं। நமக்கு முன்னாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. हमारे लिए सब कुछ कर दिए थे। நம்மளை கீர்த்தி நம்ம இன்னைக்கு வாசித்த பகுதியில சொன்ன மாதிரி आज हम पढ़े हुए भाग में बोले जैसे कि प्रशंसा से भरा हुआ है, புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும், जो புகழ்ச்சி प्रशंसा और बढ़ोतरी और महिमा से भी भरे हुए, கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். जो बढ़ोतरी में और प्रशंसा में भी तुम्हें बढ़ोतरी करूंगा। எனக்கும் உங்களுக்கும் இதான் ஆசீர்வாதம். मेरे लिए और आपके लिए यही आशीर्वाद है, புகழ்ச்சி கீர்த்தி மகிமை, जो हमारे बढ़ोतरी और महिमा प्रशंसा सब कुछ है यहाँ पे। உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. उस पर बड़ी शोभा दूंगा कर कर कहते हैं। எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்ளாது நம்ம கையில இருக்கு. जो लेना या नहीं लेना हमारे हाथों पर है। அண்ணா சொல்றாங்க, பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். जो अन्नाल कहती है कि भक्तों के पैरों को भी वो संभालेंगे। துன்மார்க்கர் இருளிலே जो दुष्ट लोग अंधकार में चुपचाप बैठे रहेंगे। நம்ம பலத்தினா எங்க போக முடியாது, வர முடியாது. हमारे बल से हम कहां पर भी नहीं जा सकेंगे। இதுல நம்ம அவருடைய கட்டளை பூராத்தையும் ஒரே வசனத்துல இருக்கு. हम इनके सारे आज्ञा को एक ही वचन में इसमें लिखा है। மத்தேயு 7:12 சொல்லுது. मत्ती की पुस्तक 7:12 कहती है, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. இந்த ஒரே வசனத்துல எல்லாமே இருக்குது. ये एक ही वचन में सब कुछ है। அல்லேலூயா. என்னைக்கு ஞானம் இப்படி பிந்தப்பட்டாலே விருந்தாளிக்கு வந்துட்டா அல்லேலூயா. அப்போ மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, मनुष्य तुम्हारे लिए क्या करना चाहते हैं, அது இதுக்கு என்ன அர்த்தம்? ये क्या अर्थ நம்ம है? மனசுல இப்போ நம்ம குடும்பத்துல தான் இருக்கோம், हमारे परिवार में हम रहते हैं, நம்மளுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யணும், இது அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க, वो हमारे लिए क्या क्या करना है, वो बहुत बड़ी धनी लोग रहेंगे, அவங்க நமக்கு என்னெல்லாம் செய்யணும் நம்ம நினைக்கிறோம். वो क्या क्या हमें करना चाहना है वैसा हम सोचते நம்ம हैं। நினைக்கிறத மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். हम जो सोचते हैं वही दूसरे लोगों को हम करना है। நம்ம மாத்திரம்
மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்ப்போம். हम दूसरे लोग हमें अच्छे भलाई काम करना सोचते அதை हैं, நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்க. उसे ही भलाइयों को दूसरे को कीजिए। இதுதான் நியாயப்பிரமாணம். यही व्यवस्था के पुस्तक है। அல்லேலூயா. हालेलुया। தீர்க்க தரிசனம்னா भविष्य दत्ताओं बोलेंगे तो நம்ம வாழ்க்கை நம்மளுக்கே அது புரியும்படியா தெரியும். हमारे जीवन हमारे लिए समझ में आ जाएगी। அண்ணாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். अन्नाल के बारे में सब लोग जानते हैं। முனைகள் ஆக போகுது. அண்ணாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். अन्नाल के बारे में सब लोग जानते हैं। நான் நினைக்கிறேன் அண்ணாள் தான் மூத்த மனைவின்னு. हम सोचते हैं कि अन्नाल ही पहली पत्नी है। பைபிள்ல அப்படிப்பட்ட விவரம்லாம் நமக்கு தெரியல. बाइबल में इस तरह के ऐसा कुछ मालूम नहीं पड़ रहा है, ஏன்னா பெனினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. क्योंकि बेनीनाल को बहुत सारे बच्चे हैं। அண்ணாளுக்கு ஏன் பிள்ளை இல்ல? अन्नाल को क्यों बच्चा नहीं था? எல்லாருமே சொல்லிட்டீங்க, எழுத முடியாது. அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே கற்பத்தை அடைச்சிட்டார். परमेश्वरी उसके बांझ बना लिए थे। இப்படி கேட்கறதுனால உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். इसे मैं ऐसा प्रश्न पूछती हूँ तो आप लोगों को अच्छा याद रहेगा। ஆண்டவர் தான் கற்பத்தை அடைச்சார். परमेश्वरी उनके कोख को बंद किया சரி, था। எதுக்கு அடைச்சாரு? क्यों बंद किए थे? ஒரு பெரிய एक बड़ा கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையான ஒரு பையன் கிடைச்சார். जो एक प्रशंसा के साथ, शोभा के साथ, एक प्रतिष्ठा के साथ एक बालक मिलने के लिए, ஆண்டவர் விரும்புகிறபடி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். जो परमेश्वर चाहते हैं वैसे लोगों को न्याय करने के लिए, அதுக்கு அண்ணாளை தயார் பண்ணுறார். इसीलिए अन्नाल को तैयार करते हैं। அங்க அக்காவும் தங்கச்சிக்கும் சண்டை. और सौतन को बहुत झगड़ा हुआ है, ஆனா அண்ணா சண்டை போடல. लेकिन अन्नाल ने झगड़ा नहीं किए थे। ஆணையிட்டு போகும்போதெல்லாம் பொறாமைனால கணவர் அவங்க மேல அன்பா இருக்காங்க. पति बहुत बहुत अच्छे से प्रेम से है उनके ऊपर। இவங்களுக்கு நிறைய பிள்ளை இருக்கு. इनको अच्छे बहुत सारे बच्चे அதனால हैं, வார்த்தைனால புண்படுத்துறாங்க. इसीलिए उस शब्दों से उन्हें बहुत घाव पहुंचाती है। நம்ம வார்த்தை நம்மள தரித்திரமாக்கும். हमारे जो शब्द है हमें दरिद्र करेगी। அந்த பெனினாளை பற்றி சொல்லுது, அவங்க பிள்ளையை இழக்க கொடுத்தாங்கன்னு சொல்லுது. சரித்திரம். बेनीनाल के बारे में कहते हैं कि उनके बच्चा को बलिदान देने के लिए भी वो किए थे। அவங்க வாயினால उनके होठों के द्वारा பேசுறது, என் வாயினாலும் நம்ம வாயினாலும் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். हम जो बातें करते हैं, हमारे शब्दों में हम क्या क्या करते हैं, நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். हमारे लिए परमेश्वर को पता है। அதனால தான் பைபிள் சொல்லி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து. इसीलिए ही बाइबल कहता है कि सभी सुरक्षित से अपने होठों को सुरक्षित रखो। நம்மளுக்கு பலவீனம் வரது நம்ம வாயினால வரும். हमारे निर्बल आती है तो हमारे शब्दों के द्वारा, வறுமை வரது நம்ம வாயினால வரும்னு பைபிள் சொல்லுது. हमारे अकाल आती है तो हमारे शब्दों के द्वारा। வாய்க்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. जो हमारे शब्द बहुत खराब है। அப்போ அந்த சக்கரத்தியால இவங்க நெருக்கப்படும் போது वो सौतन से वो बहुत हानि पहुंचाती था, इसलिए அந்த சகோதரி அவங்க ஏசல, वो बहन को उन्होंने डांटा नहीं था, அழுதுட்டே இருக்காங்க. वो रो रही थी। ஒரு நாள் एक दिन சாப்பிடாம நேர எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு போறாங்க. वो भोजन नहीं किया, उसने सब होने के बाद कलिशा में गई थी। அங்க போய் அவங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க. उससे जाकर अपने मन को उंडाल दिए थे। நம்மளும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம கையில ஜெபம் பண்ணும்போது, हम भी परमेश्वर के समय में अलग से प्रार्थना करने के समय पर, ஜெபம் பண்ணும்போது அவர் வெளிப்பாடு தராரு. जो प्रार्थना करने के समय पर वो प्रकटीकरण देते हैं। இவங்கிட்ட ஒரு விசேஷித்த குணம். इनके पास एक विशेष गुण थी। எப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. वो प्रार्थना कर कर आए थे, அவங்கிட்ட துக்க முகமா இருப்பாரு. என்ன उसके செய்ய बाद वो दुख नहीं थी, பொருத்தனை பண்ணாங்க. उन्होंने एक मन्नत किया था। விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. विश्वास में बहुत दृढ़ थी, விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனாலதான் विश्वास में बहुत दृढ़ थी, इसीलिए அதுக்கு பிறகு நம்ம மலடியா இருக்கோம், துக்க முகமா இருக்கல. उसके बाद में बांझ रोगी कर कर वो दुख नहीं मनाया था, பொருத்தனை பண்ணாங்க. उन्होंने मन्नत किया था। அல்லேலூயா. அல்லேலூயா। அந்த பொருத்தனையில உறுதியா இருந்தாங்க. उस मन्नत में वो दृढ़ थी। நான் ரொம்ப
பொருத்தனை பண்ணுவேன். मैं भी बहुत मन्नत करती हूँ। பொருத்தனை பண்ணுறது பெருசு கிடையாது. वो मन्नत मानना कुछ बड़ी बात ஆனா नहीं है, பொருத்தனை நிறைவேற்றணும். लेकिन उसे पूरा करना நீங்க है। யாரும் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நிறைவேற்றணும். आप लोग कुछ मन्नत करेंगे तो उसे पूरा कीजिए। குழந்தை பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு நீ தந்துருவேன்னு சொன்னாங்க. बालक होने के पहले ही बोल दिए थे कि मैं आपके लिए दे दूंगी कर இவன் மேல சவரன் கத்தி படக்கூடாதுன்னு சொல்லி इसके बाल नहीं कटवा जाएंगे ऐसे बोले थे। குழந்தை பிறந்த பிறகு அதுல இருந்து மாற்றம் செய்யல. बच्चा होने के बाद भी वो नहीं हटी थी उस चीज पर। நம்ம எல்லாரும் விசுவாசிகள்னு பேரு. हम सब विश्वासी लोग नाम है। விசுவாசத்துல உறுதி இருந்தா கொஞ்சம் பண்ணும்போது चंद्रा சொன்னாங்க நினைக்கிறேன். हम प्रार्थना करने के समय पर इस तरह बोले थे, விசுவாசிக்கிறவன் जो विश्वास करने वाले, கிறிஸ்து சொன்னா விசுவாசிக்கிறவன் जो विश्वास करने वाले वो डगमगाएगा அந்த नहीं। மாதிரி அண்ணா விசுவாசம் உடனே அவ பதறல. जो अन्ना विश्वास किया तब उसने डगमगाया அவன் नहीं, மறுபடியும் துக்க முகமே இல்ல. फिर से वो दुख से नहीं रहती थी। அல்லேலூயா 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 அல்லேலூயா। அதே மாதிரி நானும் நீங்களும் துக்கமுகமாய் இருப்பதற்காக தேவன் பரத்தை விட்டு வரல. हाँ, इसी तरह आप और हम दुख के साथ रहने के लिए परमेश्वर स्वर्ग से नीचे नहीं आए थे। பாட்டை இத்தனை பேர் கவனிச்சு हम गीत को कितने लोग सुने அவருடைய थे। நேசம் கொஞ்சம் தான் இருக்கான, அவருடைய நேசம் ரொம்ப. वहाँ पर थोड़ा ही है मगर उनका प्रेम बहुत है। அவர் பரத்தை விட்டே வந்திருக்காரு. वो स्वर्ग से ही नीचे उतर के आ பரலோக गए। மகிமை திறந்து வந்திருக்காரு. वो स्वर्ग के महिमा को खोल कर नीचे आए हैं। நமக்காக. அவர் எங்க இருந்தாலும் பரலோகம். हमारे लिए वो परमेश्वर जहाँ है वो स्वर्ग है, அவர் நமக்குள் இருக்கிறார். वो हमारे अंदर है। யாருக்கெல்லாம் கிறிஸ்து விரிவா இருக்கிறாரோ அவங்க இருக்க இடம்லாம் பரலோகம் தான். जिसके अंदर परमेश्वर बहुत फैला हुआ है वो सब कुछ स्वर्ग ही है। அல்லேலூயா அல்லேலூயா। இந்த மாதத்துல நான் சொன்னேன், சாலமோனை அவர் மேன்மைப்படுத்தினார். तो एक प्रचार में सालोमोन के बारे में मैंने बोला, उन्हें महिमा किए थे। அல்லேலூயா हालेलुया। அப்போ சாலமோனுக்கு எல்லாருமே அடங்கி இருந்தாங்க. सुलेमान को सभी लोग दीन करते थे। இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நமக்கு சொல்லு கேட்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது. हम हमारे बच्चे बात नहीं मानते ऐसे नहीं कहना இந்த चाहिए। வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் ये பண்ணுங்க. वचन को रख कर प्रार्थना करना है। எல்லாருமே அவர் மேன்மைப்படுத்துவது தான் அவருடைய सभी लोगों சித்தம். को वो प्रशंसा करना ही उनका इच्छा है। அப்போ அவர் நமக்குள் இருந்தா அவர் நம்ம மேன்மைப்படுத்துவார். परमेश्वर हमारा अंदर रहेंगे तो वो प्रशंसा करेंगे। சாலமோனுக்கு சகோதரர்கள் மாத்திரமல்ல, பிரபுக்கள் இஸ்ரவேல் ஜனங்களே கீழ்ப்படிந்தார்கள். सुलेमान को अपने भाई सिर्फ नहीं, प्रभु लोग सभी इजरायली लोग सभी लोग दीन मानते थे। எத்தனையோ குடும்பங்கள பிரிவு இருக்குது. कितने परिवारों में अलगपन है, அது முக்கியம் இல்ல. वो ये मुख्य नहीं है। அந்த பிரிவுல இருந்து சமாதானம் வாரது முக்கியம். उस अलगपन से एक शांति आती है, वही मुख्य है। எப்பக்கத்திலும் நெருக்கம் இருக்கலாம். हमारे चारों ओर बहुत दबावट रह सकती அந்த है, நெருக்கத்தை பார்க்க வேண்டியது लेकिन उस அவசியம் இல்ல. दुख को देखने की जरूरत नहीं है। நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? हमारे लिए क्या कहा है? பரிசுத்தவான்களின் பாதத்தை காப்பார். जो पवित्र लोगों के चरणों को वो संभालेंगे। நம்ம எங்க போனாலும் அவர் நமக்கு காவலாளியா இருக்கார். हम कहाँ पर भी जाएंगे तो भी वो रखवाला है। அவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க, குழந்தை கிடைச்சது, உடனே அவங்க பாடுதாங்க. जो उन्होंने प्रार्थना किया तुरंत एक बच्चा मिल गया, फिर वो गीत गाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவங்க அப்படி ஜெபம் பண்ணதுனால இஸ்ரவேலை ஆளும் ஒரு நியாயாதிபதி தீர்க்கதரிசி கிடைச்சார். उन्होंने ऐसा प्रार्थना करने के समय पर ही एक इजरायली लोगों को न्याय करने के लिए एक भविष्यद्वक्ता उत्पन्न होकर आए थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள். हम सभी लोग पवित्र लोग हैं। வசனத்தின்படி நம்ம நடந்து அதை காத்துக்கொள்ளணும். हम वचन के अनुसार चलकर उसे सुरक्षित रखना है। நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்து முடிச்சிட்டார். हमारे लिए सब कुछ आशीर्वाद को कर दिए हैं। அவர் கிருபை நிறைந்தவராய் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் वो வச்சிருக்கார். अनुग्रह को भरा हुआ सब कुछ आशीर्वाद को रखा है। எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை பெருமைப்படுத்துவது அவருடைய சித்தமா இருக்குது. किस परिस्थिति में हम रहेंगे तो भी परमेश्वर हमें प्रशंसा रखने के लिए वो अनुग्रह है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த வசனம் சொல்லுது, दूसरा वचन कहती है, துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். जो दुष्ट लोग अंधेरे में चुपचाप बैठे रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। தாவீதை ஆண்டவர் புகழ்ச்சியின் கீர்த்திமா வச்சார். दाऊद को भी परमेश्वर ने बहुत प्रशंसा से रखे थे। ஆண்டுகளின் பின்னால போனவரை சக்கரவர்த்தியா एक மாற்றினார். मेमने के पीछे गए तो उन्हें एक राजा बनाए थे। அவருக்கு திடீர்னு ஒரு புத்தி வந்துச்சு.
उन्हें अचानक एक बुद्धि आ गई, அல்லேலூயா. ஒரு கொல்லாப்பு பண்ணிட்டார், நமக்கு एक தெரியும். एक गंदगी कर दिए थे। ஊரா புருஷனுக்குள்ள மனைவி அவர் எடுத்துக்கிட்டார். दूसरे पति के पत्नी को उन्होंने ले लिए थे। இது தேவனுடைய பார்வைக்கு கொல்லாப்பாயிற்று. ये परमेश्वर के नजरों में बहुत घिनौनी थी। ஆண்டவர் நம்மை பார்த்து புன்முறுவல் செய்யணும். परमेश्वर हमें देखकर मुस्कुराना चाहिए। இப்போ ஆண்டவர் தாவீதை பார்த்து என்ன ஆயிற்று? अब दाऊद को देखकर परमेश्वर क्या करने लगे? கோபம் ஆயிற்று. बहुत क्रोधित हो गए। அது கர்த்தருடைய பார்வைக்கு கொல்லாததா இருந்தது. वो परमेश्वर के नजरों में घिनौनी काम था। இரண்டாவது தாவீது சமாதானத்தை இழந்துட்டார். दूसरे दाऊद अपने शांति को भी खो गए थे। ஏன்னா அவரு தப்பு செய்ததுக்கு உணரவே வரல அவருக்கு. उनको जो गलती की महसूस ही नहीं हुआ। நாத்தான் வந்து சொன்ன பிறகுதான் தெரியுது. नातान भविष्यद्वक्ता जाकर कहने से ही उन्हें एक महसूस आ रही थी। பிறகு அவர் சமாதானத்தை இழந்துட்டார். तब उनके शांति को उन्होंने खो दिए थे। சில சமயம் நம்ம எல்லாம் செய்வோம், कई बार हमारे हम कुछ भी कर தப்பு बैठते செய்வோம், हैं, அது உணர மாட்டோம். हम गलती करते उसे महसूस नहीं करते அது हैं। உணரும் போது நமக்கு தண்டனை கிடைக்குது. हम जो महसूस करने के समय पर दंड मिलती है। அப்ப இவரு ஆண்டவருக்கு விரோதமாக परमेश्वर के विरोध ஆண்டவரை அசட்டை பண்ணி, இப்ப நம்ம ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் ஆண்டவரை அசட்டை பண்ணி हम हर एक पाप करने के समय पर परमेश्वर को तुच्छ मानते हैं। அவர் விபச்சாரம் பண்ணாரு, वो व्यभिचार किए थे, நம்ம குறங்குறோம். हम दूसरे लोगों के बारे में चुगली करते அதே हैं। கட்டளை தான் இதுக்கும். यही दंड है उसके लिए भी है। அன்பில்லாம இருப்போம். प्रेम के बिना रहते हैं। அதான் மகாத்மா காந்திட்ட போய் ஒருவர் சொன்னாரா, महात्मा गांधी के पास एक व्यक्ति ने कहा, எங்க தேசம்லாம் சமாதானமா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? हमारे देश पूरा शांति रहना चाहिए, उसके लिए मैं क्या करना அவர் चाहिए? கிறிஸ்தவர். वो एक मसीह के लोग थे, நீங்க கிறிஸ்தவரா இருக்கீங்க, एक मसीह के लोग हैं। கிறிஸ்து சொன்னபடியெல்லாம் நீங்க நடக்கணும். आप मसीह जैसे बोले वैसे ही होना அவருடைய चाहिए, சாயல் உங்களுக்கு இருக்கணும். उनके छाया के समान रहना चाहिए। மூணாவது, तीसरा, கிறிஸ்தவத்திட்ட சொல்லி இருக்கிற அந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்கணும். वो जो मसीह में कहा हुआ है वो प्रेम आपके अंदर रहना चाहिए। அப்படின்னா தேசமே நல்லா இருக்கும். वो वैसे रहेंगे तो पूरा देश अच्छे से நம்ம रहेगा। எல்லாம் செய்வோம், ஆனா அந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இலக்கணமாக்கிய அன்பு நம்மகிட்ட இல்ல. हम जो सब कुछ करते हैं मगर मसीह के अंदर रहने वाला उस प्रेम हमारे अंदर नहीं है। ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க என் மேல அன்பா நீங்க என் கட்டளைகளை நீங்க கைக்கொள்வீங்கன்னா तुम मेरे आज्ञा को पालन करेंगे तो ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. एक दूसरे के साथ प्रेम के साथ रहना। இந்த தாவீது இச்சையினால ये दाऊद अभिलाषा के साथ ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டார். परमेश्वर को तुच्छ मान लिए நம்மகிட்ட थे। இந்த பாவம் இல்லட்டாலும் வேற அன்பில்லாத பாவம் நிறைய இருக்கு. हमारे पास ये पाप नहीं है तो भी प्रेम नहीं है, वैसा कार्य हमारे पास बहुत सारा है। தண்டனை ஒண்ணுதான். सभी को दंड एक ही है, அதனால நம்ம சமாதானத்தை இழந்துருவோம். इसीलिए हम शांति को खो जाते ஒரு हैं। இடத்துல வாக்குவாதம் பண்ணா சமாதானம் இருக்குமா? एक बार वाद विवाद करेंगे तो वहाँ पर शांति आएगी क्या? சமாதானத்தை இழந்துட்டாரு. हम उस दाऊद ने शांति को खो गए थे। ரெண்டாவது, அவர் ராஜரீகம் நிலையற்றதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. जब उनके राज पद है वो बहुत डगमगाती है। அது மூணாவது காரியம் வந்து அவர் சொல்றாரு, எப்போதும் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு கட்டை விலகாது. कभी भी लगातार तेरे परिवार में हथियार हटेगी नहीं। தாவீது நற்சாட்சியை இழந்துட்டாரு. दाऊद अपने अच्छे गवाही को खो दिए थे। கர்த்தருடைய சத்துருக்கள் யாரு? பிசாசு. परमेश्वर के शत्रु कौन है? वो शैतान है। தூசிக்கு காரணமா இருந்தாரு. वो ऐसे फैलाते थे। இதனால அவர் ஆசீர்வாதமா தான் இருந்தாரு. ये आशीर्वाद के साथ ही थे, ஆனா வீட்டுல பட்டயம் காத்துட்டு. लेकिन घर पर हथियार राह देख रही थी। அல்லேலூயா. हालेलुया। மகன் சகோதரி நேசிக்கான். जो लड़का अपने बहन को ही चाहता அதனால है, அவன் சோம்பலாமே போறான். इसीलिए वो बीमार पड़ता है। கடைசியில அப்சலோம் சகோதரியை அவன் கெடுத்துடுறான். जो अब्सलोम अपने बहन को भी बलात्कार कर दिया था। அதனால அப்சலோம் அம்னோனை கொண்டு போடுறான். जो अब्सलोम में उसको मार डालते எப்படி हैं। பட்டயம் வருதுன்னு பாரு. कैसे हथियार आती है देखो। கடைசியில அப்சலோம் கடவுளுக்கு பயம் இல்லாம தாவீதுக்கு பிறகு ராஜாவா யார் வைக்காங்களோ அவங்க வரணும். जो दाऊद के बाद कौन राजा बनना है वो आना चाहिए। நம்ம எல்லாருக்கும் அவர்
ராஜரீகத்தை தந்திருக்காரு. हम सभी लोगों को राजपद को दिए हैं। இந்த அப்சலோமும் அதோனியாவும் ராஜாவின் பிள்ளைகள். अब्सलोम और अदोनिया राजा के बच्चे लोग थे। அவர்களுக்கு ராஜரீகம் உண்டு. उनके लिए राजपद है। ராஜாவாக அரசாண்டாதான் ராஜரீகம் இல்ல. राजता करेंगे तो ही वो राजपद में नहीं, ऐसा नहीं। அந்த தேசத்துல மேன்மை உள்ளவர்களாக இருக்கலாம். उस देश में प्रशंसा भरा हुआ रह सकते थे, ஆனா लेकिन இப்ப நம்ம பிள்ளைகள் சரியில்லைன்னு நம்ம யாருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. हमारे बच्चे सही नहीं है करके दूसरे से कहने के लिए कुछ भी नहीं நம்ம है। பிள்ளைகள் சரியில்லாம இருக்கலாம். हमारे बच्चे सही नहीं वैसे ஆனா रह ஆண்டவருடைய सकते, வாக்குத்தத்தத்தை வச்சு நம்ம சொல்லி சொல்லி लेकिन ஜெபம் பண்ணணும். परमेश्वर के वायदा को रखकर प्रार्थना करने के समय पर, எப்படி அந்த பர்தீமை இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொன்ன மாதிரி जैसे நம்ம परदमियो दाऊद के पुत्र मुझे दया कीजिए ऐसे बोले थे, எப்பவும் ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் இருக்கணும். हम लगातार प्रार्थना करना और परमेश्वर को भय मानने लोग रहना चाहिए। நம்ம ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. हमारे आशीर्वाद को खोना नहीं चाहिए। அப்சலோம் ஏன் இழந்தாரு? ये अब्सलोम क्यों खोए थे? ராஜா சொல்லாமலே தான் ராஜாவாகணும்னு நினைச்சாரு. राजा नहीं बोले थे, वैसे ही वो राजा बन गए நம்மை थे। பற்றி வேதம் என்ன சொல்லுது? हमारे लिए शास्त्र क्या कहती है? ஜென்ம சுபாவம் வருது. हमारे जन्म के स्वभाव, பாவிகள், पापियों துன்மார்க்கர்கள், और दुष्ट लोग தேவனற்றவர்கள், और परमेश्वर के नहीं है। இப்படிப்பட்டவர்களை தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு வாங்கி தந்திருக்காரு. इस तरह के लोगों के लिए परमेश्वर अपने जीवन को देकर खरीदे है। நம்ம வாசித்த பாடத்துல அதுதான். हमारे जो पढ़े हुए शिक्षक भी वही था, பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். जो हम पापी थे हमें पवित्र किए हैं परमेश्वर। இதுக்காக நம்ம ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். इसीलिए हम हर एक दिन धन्यवाद कहना है। நம்ம காணிக்கைகள்ல ஒழுங்கு இருக்குது. हमारे दानों में एक सही तरह के नियम है। நம்ம எந்த சர்ச்சுக்கு நம்ம போறோமோ அந்த சர்ச்சில் தசமபாகம் கொடுக்கணும். हम जिस कलिशा में जाते हैं उस कलिशा में दशमांश देना है। ஏழைகளையும் சாதாரண ஊழியக்காரர்களையும் நம்ம கனம் பண்ணணும். और गरीबों को और सेवक लोगों को भी हम आदर करना है। நம்ம கட்டளைகளை கைக்கொள்ளும்போது நம்ம தான் ராஜரீகத்தை हम जो आज्ञा को पालन करेंगे तो हम ही राज पद में रहने वाले लोग हैं। அப்சலோமும் அதோனியாவும் ये अब्सलोम और अदोनिया दोनों भी மேன்மையாக இருந்திருக்கலாம். ये प्रशंसा के साथ रहते थे। சுய புத்தியில சேர்ந்து अपने स्वयं पर आकर நான் ராஜாவாவேன். मैं राजा बनूंगा। கடைசியில் அப்சலோம் செத்து போயிட்டாரு. अंत में अब्सलोम मर गए थे। அப்ப அததான் பார்த்தாரு அதோனியா நான் ராஜாவாவேன். अदोनिया भी ऐसे बोले थे मैं राजा होऊंगा। எல்லாருக்கும் தெரியும் சாலமோன் தான் ராஜாவாக. सभी लोगों को पता है कि सालोमीन ही राजा बनेंगे। எதுக்காக ये எழுதப்பட்டிருக்கிறது? किस लिए लिखा है यहाँ நம்ம पर? எல்லாருக்கும் ஒவ்வொரு தகுதி தந்திருக்கிறார். हम हर एक लोगों को एक योग्यता को दिए அந்த हैं। தகுதியில நம்ம நிலைச்சிருந்தோம்னா उस योग्यता में हम स्थिर रहेंगे तो நம்ம கீர்த்தி புகழ்ச்சி மகிமையாக நம்மளை வைக்கும். हम पर प्रशंसा और शोभा और प्रतिष्ठित से रहेंगे। கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா हम थोड़े में सच्चाई के साथ रहेंगे तो அநேகத்தின் மேல் நம்மை ஆசீர்வதிப்பார். बहुत बड़े कार्य पर परमेश्वर हमें आशीर्वाद करेंगे। அப்போ இந்த தாவீதுக்கு நல்லது கொடுத்தோம், அவர் திடீர்னு இப்படி தப்பு செய்ததுனால ये दाऊद को अच्छा भलाई दिए तो भी पर एक घिनौनी काम कर दिए थे। அவருடைய வீட்டை விட்டு उनके घर को छोड़कर கட்டை நீங்கல. हथियार नहीं हटी थी। நாமும் நம்ம வீட்டுல நிறைய இடைஞ்சல் இருக்கலாம். हमारे घर में भी बहुत सारे ऐसे दुख அந்த रह सकते இடைஞ்சல் हैं। நினைக்காது. उस दुख को नहीं सोचना सही இந்த चाहिए। வார்த்தை நமக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லியிருக்கு? ये वचन हमारे लिए क्या आशीर्वाद को कहा है। நேரம் இப்படிதான் அது சொல்லக்கூடாது. लगातार ऐसे ही है, ऐसा नहीं कहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நான் இனிமே இவ்வளவுதான். मैं इतना ही हूँ। நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு हमें प्रशंसा करने के அவர் लिए பரலோகத்தை விட்டு வந்தார். वो स्वर्ग से उतर कर आए हैं। நம்மை போல மனுஷனாக பாடுகள் அனுபவிச்சு நம்ம பாவங்களை அவரே हमारे சுமந்தார். समान एक इंसान के जैसे ही सब दुखों को अपना लिए थे। அந்த இடைஞ்சல் நம்மளை சுற்றி இடைஞ்சல் இல்லாம இராது. हमारे चारों ओर दुख के बिना हम नहीं रह सकते हैं। நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். हमारे लिए परमेश्वर आशीर्वाद को रखे हैं, அதான் நம்ம விசுவாசம். उसे ही हम विश्वास करना है। அப்போ தாவீது மன்னிப்பு கேட்டார், அவர் மன்னிச்சார். दाऊद ने क्षमा मांगे तो परमेश्वर ने क्षमा किए थे, மன்னிச்சாலும் தண்டனை போச்சுதான். लेकिन क्षमा किए तो भी दंड नहीं है क्या? அதனால நம்ம ஜாக்கிரதையா நடக்கணும் வேதம் சொல்லுது. इसीलिए हम सावधान के साथ चलना है करके शास्त्र कहती है। அப்படி சமூகத்துல என்ன இருக்குதான்? उनके समूह में क्या है? சங்கீதம் 16:11 சொல்லுது. भजन संगीता 16:11 पर कहते हैं,
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு தேவ சமூகத்தில் இருக்க மனுஷன் பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டார். जो परमेश्वर के समूह में रहने वाला एक इंसान एक महिला को देखकर अभिलाषा हो गए थे। நல்லாவே தெரியும் அப்சலோமுக்கும் அதோனியாவுக்கும் சாமுவேல் தான் ராஜாவாகணும். जो सबको मालूम था, अदोनिया को अब्सलोम को मालूम था कि सुलेमान ही राजा बनना है। அப்னேருக்கும் தெரியும் தாவீது தான் ராஜாவா இருக்கணும். वो उनको भी पता है कि दाऊद ही राजा बनना है। அப்னேர் தான் समस्त இஸ்ரவேலுக்கு ராஜான்னு தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். अब्नेर ने बोला, सभी लोगों को राजा कर भविष्य बोले थे। அது அப்னேருக்கு தெரியும். वो अब्नेर को भी मालूम थे। ஆனா அப்னேர் இவர் பலன் இருக்கும் தண்டியும் अब्नेर अपने बल रहने तक சவுல் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தார். साउल को परिवार को उन्होंने सुरक्षित रखे இப்ப थे। சவுல் மகனுக்கும் இவருக்கும் வாக்குவாதம் வந்த உடனே साउल के और उनके बच्चे को ऐसे वाद विवाद आने के बारे நான் में தாவீதுடைய ராஜ்யபாரத்தை திரும்ப பண்ணுவேன்னு சொன்னார். जो दाऊद के राजपद को फिर से उठाऊंगा बोले थे। தேவ சித்தத்தை கீழ்ப்படியாதனால எவ்வளவு மரணம் வருகிறது. परमेश्वर की आज्ञा नहीं करते इसीलिए कितना मृत्यु भी आती அன்னைக்கு है। நானும் நீங்களும் தேவ சித்தம் தெரிஞ்சும் துணிகரமாய் நம்ம மனசு சொல்லுபடி நடக்கிறோம். आज हम परमेश्वर की आज्ञा को सब जानते फिर भी हम निर्डर से अपने मनमानी करते அதை हैं। நம்ம உணர்த்தப்படணும். उसे हम महसूस करना है। ஜெப நேரத்தில் தேவன்கிட்ட கேட்கணும். प्रार्थना के समय पर परमेश्वर से मांगना है। அதனால அப்னேர் இறந்து போயிட்டார். इसीलिए अपने मर गए थे। இந்த ராஜாவோட பிள்ளைகள் ये राजा के बच्चे சாலமோன் தான் ராஜான்னு தெரியும். सुलेमान ही राजा कर पता है। அவங்க தான் ராஜாவாகுவேன்னு தங்களை உயர்த்துது. अपने आप राजा बनेंगे कर वो प्रशंसा करने लगे थे। அவர்களும் இறந்து போனாங்க. वो भी मर गए थे। தேவ சித்தம் எங்க இருக்கிறதோ அங்க தேவ சமூகம் இருக்கிறது. परमेश्वर की इच्छा कहाँ पर है वहाँ पर परमेश्वर के समूह भी है। தேவ சித்தம் இல்லாத இடத்துல தேவ சமூகம் இருக்க முடியாது. परमेश्वर का इच्छा नहीं तो वहाँ पर परमेश्वर के समूह भी नहीं रहेगी। அப்போ இப்ப நம்ம வாசித்தோம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவியே. जो जीवन की रास्ता को दिखाएंगे, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் तेरे निकट आनंद की भरपूरी है। உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் तेरी உண்டு. दाहिने हाथों में सुख सर्वदा बना रहता இது है। உலகத்தாருக்கு எழுதப்பட்டிருக்கிறதா? ये संसारिक लोगों के लिए लिखा है, எனக்கு உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. हमें और आपके लिए लिखा இதை है। இழந்து போகக்கூடாது. इसे खोना नहीं चाहिए। தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது परमेश्वर की प्रशंसा में रहने के समय நமக்கு पर விரோதமா எத்தனை இருக்கட்டுமே, हमारे विरुद्ध कुछ भी रहने दीजिए, ஆனா நம்ம பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. लेकिन हमारे लिए भरपूर ही आनंद है। உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் उनके உண்டு. दाहिना हाथ के हाथों में सुख सर्वदा है। யோவான் எழுதார் ஒன்று யோவான்ல यौवना लिखता है पहला यौवना के पुस्तक पर 1:4 एक पहला अध्याय पर 4 वचन, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் எப்படி நிறைவா இருக்கும்? आपकी खुशी मगन किस तरह रहेगी? 3 வசனம் சொல்லுது. तीसरा वचन कहती है, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி आप लोग हमारे साथ मेल मिलाप रहेंगे तो நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை जो हम देखते हैं हम सुनते हैं உங்களுக்கு அறிவிக்கிறோம். आप लोगों को बताते हैं। எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் हमारी सहभागिता पिता के साथ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. और उसके पुत्र यीशु मसीह के साथ है। தேவ சமூகம்னா அவரோட ஐக்கியமா இருப்பது. उनके समूह बोलेंगे तो सहभागिता। நடைமுறை வாழ்க்கையில हमारे चाल चलन पर நம்ம அவரை பிரதிபலிக்கிறது. उनको प्रतिपल करना है। அவருடைய சாயலாம அவருடைய ரூபமாய் இருப்பதற்கு தான் அவர் மரித்து உயிரோட उनके வந்தார். छाया के अनुसार उनके रूप के अनुसार रहने के लिए वो मर कर जी उठे थे। நம்ம क्यों? சந்தோஷமா இருக்க क्योंकि हम खुशियां के साथ रहने के लिए துன்மார்க்கர் கையில விடப்பட்டு இருக்கிறது. जो संसार दुष्टों के हाथों पर दिया गया है। ஆண்டவர் சொல்றார் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, परमेश्वर कहता है कि संसार में दुख संकट है, கொள்ளுங்கள், लेकिन दृढ़ होना। நான் உலகத்தை ஜெயித்தேன். मैंने उस संसार को जीता அவர் है। நன்மை செய்கிறவராக சுற்றி वो திரிந்தார். भलाई कर कर घूम फिर रहे थे। எல்லாருக்கும் வியாதிகளை நோய்களை குணமாக்கினார். सभी लोगों को बीमारियों से छुटकारा दिए அந்த थे। அதிகாரத்தை எனக்கும் உங்களுக்கும் उस கொடுத்தார். अधिकार को मुझे और आपके लिए दिए हैं। அப்போ நமக்கு அவருடைய சமூகத்துல हमारे लिए उनका समूह में பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது. भरपूरता के आनंद है। உன்னுடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பம். उनके दाहिने हाथ के सामने बहुत अच्छे है। அப்ப அவரோட ஐக்கியப்படும் போது நம்ம சந்தோஷம் நிறைவா. उनकी सहभागिता रहने के समय पर हम आनंदित रहते हैं। எவ்வளவு துன்பம்
இருக்கட்டும். कितना दुख संकट அது रहने அப்படி மறைஞ்சு दीजिए, போயிடும். वैसे ही वो என்ன? निकल जाएगी। அவரோட ஐக்கியமா இருக்கு. लेकिन हम उनके संग सहभागिता में रहना நம்ம है। அண்ணால பெனினால பார்த்தோம். हम अन्नाल और बेनीनाल को देखे थे। அண்ணால் கர்த்தருக்குள் ஐக்கியம் வச்சிருந்தாங்க. अन्नाल परमेश्वर के संग सहभागिता में थे। பெனினாள் துன்மார்க்கமா இருந்தாங்க. जो बेनीनाल दुष्टता में थी, ஆனால் துன்மார்க்கர் இருளிலே लेकिन மௌனமா दुष्टता वो अंधकार में चुपचाप बैठे रहेंगे। அவங்க பிள்ளைகளை பற்றி மேன்மை பாராட்டி अपने बच्चों के बारे में वो प्रशंसा करती थी। ஒருத்தரும் தன்னுடைய பலனால நம்ம அந்த வாஸ்தவ வசனத்துல பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வது अपने बल से कोई प्रबल नहीं कर सकता है। நம்ம பலத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. हमारे बल से कुछ भी नहीं कर पाएंगे हम। இந்த அண்ணால் கர்த்தருக்கு ஐக்கியமா இருந்து ये अन्नाल अपने परमेश्वर से सहभागिता में रहने की இதயத்தை समय पर ஊற்றிட்டாங்க. अपने हृदय को डाल दिए थे। அவங்க நம்பிக்கையில நல்ல உறுதியா இருந்தாங்க. उनके भरोसे में दृढ़ बनकर रहते थे। அதனால அந்த சங்கீதம் 112:1-2 சொல்லுது. इसीलिए भजन संगीता 112 अध्याय पर पहला और दूसरा अध्याय कहती है, அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ये सब कुछ हमारे लिए लिखा நம்ம है। பிள்ளைகளுக்காக ஏன் கவலைப்படணும்? हम बच्चों के बारे में क्यों चिंता करें? கவலைப்படுற அளவுக்கு நம்ம பிள்ளைகள் இருக்காங்க. हम जो चिंता उठाने के लिए बच्चे लोग हैं। நான் இந்த வசனத்தை தான் அறிக்கையிடுறேன். ये भी मैं भी यही वचन को कबूल யாரெல்லாம் करती हूँ। பிள்ளைகளுக்காக வருத்தமா இருக்காங்க இந்த வசனத்தை சொல்லி நாம் அறிக்கை பண்ண வேண்டும். जो कोई बच्चों के बारे में बहुत चिंता है, ये वचन को बोलकर कबूल करना चाहिए। அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். उनके आज्ञा को डर सिर्फ नहीं, उसे प्रिय मानने वाले को परमेश्वर அவனுடைய का आशीर्वाद है। பூமியில उनके वंश, उनका जो पीढ़ी है बहुत बलवंत रहेगी। செம்மையானவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. जो सीधे लोगों की पीढ़ियां आशीर्वाद के साथ रहेगा। இதுதான் நமக்குரியது. यही हमारे लिए இது है। இல்லாம இருக்கலாம். ये नहीं है ऐसा रहेंगे, நம்ம அவிசுவாசப்படக்கூடாது. लेकिन हम अविश्वास नहीं होना நான் चाहिए। கர்த்தர், நான் மாறாதவர். मैं परमेश्वर हूँ, मैं कभी नहीं बदलता அவர் हूँ। செய்வார். वो करेंगे। அதுபோல தாவீது அவர் மன்னிச்சாரு, ஆனா அந்த தண்டனையை அவர் விடல. दाऊद को परमेश्वर ने क्षमा किए थे, मगर दंड को नहीं छोड़े थे। ராஜரீகமாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்யாம சுய ஆசைப்பட்டு राज पद में रहने वाले बच्चे अपने स्वयं में आए, इसलिए நான் ராஜாவாவேன்னு சொன்னதுனால मैं அவரையே இழந்து போயிட்டாங்க. मैं राजा बनूंगा बोले थे, इसीलिए वो खुद ही मिट गए थे। அதான் நம்ம வாஸ்த பகுதியில துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். इसीलिए हम जो पढ़े थे उस बाग पर दुष्ट अपने अंधकार में चुपचाप बैठे रहेंगे। இஸ்ரவேலர்கள் தான். वो भी इजरायली लोग ही थे, அவரும் தாவீதின் வம்சம் वो தான். भी दाऊद के वंशावली அந்த में आने वाले, ஆசீர்வதிக்க வேண்டிய வம்சம். वो आशीर्वाद पाने वाले पीढ़ी थे। அவங்களுக்குள்ள அவங்களே நிர்ணயம் பண்ணிட்டாங்க. उनका खुद का खुद ही उन्होंने निर्णय कर लिए थे। பாவம் மரணத்தை சம்பவித்தது. वो जी नहीं पाए, मृत्यु में गए। அல்லேலூயா. हालेलुया। உடன்படிக்கையின் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் சுதந்திரவாளியாக நம்மளை மாற்றியிருக்காரு. जो वाचा को बनाने वाले, स्वतंत्रता को अपनाने वाले बनाए हमें। அதை சுதந்திரிப்பதும் சுதந்திரியாம இருக்கிறதும் நம்ம கையில இருக்கு. उस स्वतंत्रता को अपनाना या नहीं अपनाना हमारे हाथों पर है। அதனாலதான் சாலமோன் நீதிமொழியில் சொல்றாரு, அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அவன் அப்படியே இருக்கிறான். इसीलिए सुलेमान नीति वचन में कहता है कि उसका हृदय कैसा है वैसे ही वो रहेगा। அதே மாதிரி நீதிமொழிகள் 15:15 சொல்லி இருக்கிறது. नीति वचन 15:15 कहती है, சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிறுமை இருக்குது. हमारे जो जीवन में बहुत छोटेपन है। நம்ம நிறைய பேரை நான் பார்க்கேன். हम बहुत लोगों को देखते हैं, என்னை விட அவங்க கஷ்டப்படல. हम मेरे से बहुत कष्ट ஆனா में होते, சிறுமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. लेकिन दुख दुख बोलते ही रहते हैं। நம்ம சொன்னோம்னா அதை கேட்க மாட்டாங்க. हम जो बोलते तो वो सुनते नहीं, அவங்க செவி அவங்களுக்கு கேட்க முடியாது. उनके कान वो सुनने के लिए कबूल नहीं சுயம் करते, அப்படி நிறைஞ்சிருக்கு. क्योंकि उनका स्वयं भरा हुआ அவங்க है। ராஜரிகமானவர்கள்னு. ये हम ही राजपद के लोग हैं कर நீதிமொழிகள்ல சாலமோன் என்ன சொல்றாரு? नीति वचन में सुलेमान क्या कहता है, சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் जो दुखियारों के सब दिन दुख भरे रहता है, அது தீங்காவே वो இருக்கட்டும். बहुत दुख भरा हुआ है। ஆனா மனரம்யமா அந்த தீங்கு लेकिन मन प्रशंसा से रहने वाले, நம்ம மனரம்யமா இருந்தோம்னா हम मन प्रशंसा से रहेंगे तो அது நித்திய விருந்து. वो नित्य बोझ நம்ம है। எப்படிப்பட்டவங்க? वो हम कैसे हैं, நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்
தந்திருக்காரு. हमारे लिए किस तरह के वायदा को परमेश्वर ने 2 दिया है। கொரிந்தியர் 7:1 சொல்லுது. दूसरा कोरिन्थियर 7:1 कहती है, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? किस तरह की प्रतिज्ञा। 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். छठा अध्याय लास्ट वचन, हम सब लोग उनके बच्चे நம்ம हैं। மனுஷருடைய பிள்ளைகள் இல்ல. हम मनुष्य के बच्चे नहीं நம்ம हैं, பரலோகவாசிகள். हम स्वर्गवासी हैं, தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर के संतान இப்படிப்பட்ட हैं। வாக்குத்தத்தம் இருக்கிறபடி इस तरह की प्रतिज्ञा है, इसलिए சொல்றார், பிரியமான மாம்சத்திலும் जो प्रिय लोग मांस में, மாம்சத்தின்படி நடக்குது. जो शारीरिक में चलना, ஆவியில சொன்னா நம்ம சிந்தையில மற்றவங்களை குறைவா जो நினைக்கிறோம். आत्मा में अपने बुद्धि में बहुत दूसरे लोगों के बारे में कम सोचना, எல்லா அசுசி நீங்க सभी दुष्ट अशुद्ध நம்மை निकलेंगे। சுத்திகரித்துக் கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். हम उनके लहू के द्वारा शुद्ध करना चाहिए। சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. जो हमारी शारीरिक कोशिश है वो कुछ नहीं है। சரீர முயற்சினால அதோனியாவும் அப்சலோமும் செத்து போயிட்டாங்க. अपने शरीर की कोशिश में अदोनिया और अब्सलम मर गए थे। ஆனா நீதி 1 தீமோத்தேயு 4:8 சொல்லுது, पहला तीमुथियुस 4:8 पर कहती है, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமா உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி, परमेश्वर की भक्ति நம்ம வசனம் பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். जो हमारे भक्ति पवित्र लोगों के पैरों को संभालती है। தேவ பக்தினா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்குது. जो भक्ति बोलेंगे तो परमेश्वर क्या कहते हैं वैसे ही चलना। இப்போ உள்ள ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. आज के जीवन और आने वाले जीवन को भी वो लाभदायक ஒரு है। நாள் தேவ சமூகத்தில் நம்ம நிக்கணும். हम एक दिन से परमेश्वर के समय में खड़ा रहना है, கொடுக்கணும். हम गिनती चुकाना है। உத்தம ஊழியக்காரரையும் நம்ம வரவேற்கணும். सच्चा सेवक करके हमें आगे அந்த उन्हें बुलाना நினைச்சு है। நம்ம இப்போ உள்ள துன்பத்தெல்லாம் ஒண்ணுமில்லன்னு நினைக்கணும். उसे सोचकर आज का दुख को छोड़ देना है। தேவ பக்தி இம்மையிலே நம்மளை ஆசீர்வதிக்கும். जो परमेश्वर का भक्ति अभी भी आशीर्वाद இன்னொரு करेंगे உலகத்திலே ஆசீர்வதிக்கும். और एक दुनिया में भी நம்ம आशीर्वाद எவ்வளவு करेंगे। பாக்கியவான். हम कितने धनी लोग நம்ம हैं। ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்போம். हम एक दूसरे से प्रेम जताएंगे, மன்னிப்போம். हम क्षमा அவர் करेंगे, என்ன சொல்றாரோ அதை செய்வோம். वो क्या कहते हैं वो அவருடைய करेंगे, சாயலை அணிவோம். उनके छाया से நம்ம रहेंगे। துன்பத்துல நம்ம சித்தம் செய்யாம தேவ சித்தத்துக்கு हमारे காத்திருப்போம். दुख के समय पर हमारा इच्छा नहीं परमेश्वर की इच्छा करेंगे, நம்மை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीर्वाद நம்ம करेंगे, பாதங்களை காப்பார். वो हमारे पैरों को நம்ம संभालेंगे, கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியில் சிறந்து हमें प्रशंसा में और शोभा में और प्रतिष्ठा में रखेंगे। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்போம். इस तरह के आशीर्वाद को हम अपनाएंगे, அதை ஆண்டவர் விரும்புகிறார். वो परमेश्वर चाहते हैं। गीत गाने के समय पर दान लिया जाएगा, पाड़ल बड़ी कीमत गाने के